ஹாய் வியூஸ், வெல்கம் டு தாதா சிக்கர். நான் உங்கள் தாதா பாய். அது நேற்று ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன், ஒரு சில காமெடி கதை இருக்குது, சிரிக்கிறது வசம் சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்கன்ட்டு. அது என்னன்னாக்கா, ஒரு ஷோக்காளி, சேவல் ஷோக்காளி வந்து ஒருத்தர் பெரிய ஷோக்காளி. அவர்கிட்டையுமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10-20 சேவல் இருக்குது, ஒரு 20 கோழிகளாக இருக்குதுங்க. எல்லாமே வச்சிருக்கிறாரு, எல்லாமே கிராண்டாக நல்லா செட் பண்ணி நல்லா வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போதும் அவருக்கும் இன்னொருத்தர் வந்து ஒரு சில நல்ல கோழிகளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, சரிங்களா? அப்போ அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு வயசு இருக்கும், வயசு ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப் வேலை செஞ்சாப்புல, இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டாரு, வயசும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போயும் அவர் போலீஸ் ஒர்க்கில் இருக்கிறாரு, ஓகேவா? மேபி அந்த வீடியோ பார்த்தாருன்னா அவருக்கு வந்து நினைப்பார், ஆஹா நம்ம பண்ண விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்படியாச்சும் சரி வேற யார்ட்டாச்சும் ஒரு நல்ல ஒரு கோழி அவர்கிட்ட இருக்கிறது நல்ல கோழிங்க, அதில் இன்னொருத்தருக்கு யார்ட்டாச்சும் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிருக்காரு. போயிட்டு பார்த்துட்டு பேசும்போது விலை கேட்டுருக்காரு. அவர் விலை சொன்னோடனே இவர், என்னடா இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கணுமா, நம்மகிட்ட தான் கோழிங்க இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு முட்டை மட்டும் ஒன்றே ஒன்று கூடான்னு சொல்லி கேட்டுக்கிறார் உங்களுக்கு. சரி என்னடா இவர் பெரிய மனுஷனாங்கிறாரு, முட்டைங்கிறாரு சொல்லிட்டு ஒரு முட்டை மட்டும் அவங்க சும்மாவே கொடுத்துறாங்க, எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வச்சு இதை முடிஞ்சா நீங்கள் வச்சு உருவாக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ண சந்தோஷம் தாங்கலாம், ஆஹா பரவாயில்ல நமக்கு முட்டை சும்மாவே கொடுத்துட்டாங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அதை மட்டுமே தனியாக வந்து அடை வச்சு குஞ்சு பொறிச்சு ஓரளவுக்கு சேவோட கரெக்டாக சேவோட ஆகி போச்சு. அதை அவர் வந்து ரொம்ப ஆசையாக நல்லா பாசமாக வந்து வளர்த்துருக்காரு. நல்லா ஆஹா பரவாயில்ல நம்ம சும்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு வளர்த்து அது ஓரளவுக்கு ஒரு கூவர் ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த கூவர் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் தேவைப்பட்டவங்க இந்த கதை கேட்கணும், அந்த கோழி சோக்கில் தெரிஞ்சுன்னு சொல்கிறேன், தேவைப்படும் ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், இந்த டியூட்டி முடிஞ்சு வந்த உடனே நம்ம ஊரில் போயிட்டு இந்த பனைமரத்து கல்லுலாம் வைக்கும் இல்லையா, அதை சாப்பிடுவார், டெய்லி அதை சாப்பிடுவார். அப்போ அதை போயிட்டு டெய்லி சாப்பிடுவார். வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து எல்லாமே புரியும், எல்லாமே செய்யணும்னு சொல்லி நினைப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த பட்டா ஓரளவுக்கு அப்படி கூவ ஆரம்பிச்சோடனே ஏக்குதுச்சு. சரி இதை நம்ம ஒரு வச்சு கட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எடுத்தோடனே ஒரு கோழி மேலே கட்டி பார்த்துருக்காரு. கோழிகளை மறைச்ச உடனே பார்த்தோன்னே நல்லா பறந்துருக்கு. ஓ பரவாயில்லையா, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வரணும்லாம் இந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க, சும்மா தான் கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்தேன், வடை வச்சேன், குஞ்சு பொறிச்சேன், வளர்ந்துருச்சு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா ஒரு கோழி மேலே பார்த்தேன், நல்லா சுத்தமாக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அப்படி சொல்லிட்டு வந்துருக்காரு. அப்போ என்ன இருக்குனாக்கா, இந்த முட்டை கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே நம்மளை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறாரு, பரவாயில்ல நல்ல மனுஷன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. பழக்கம் கொஞ்சம் நெருக்கமாகிடுச்சு. நெருக்கமானோடனே இவர் என்ன பண்ணுறது, அந்த பட்டாவை சரி ஃபர்ஸ்ட் வந்து கோழி மேலே பார்த்துருக்காரு, அப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வயசு பட்டா மேலே பார்த்துருக்காரு. அப்படி இருக்க பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி நல்லா வந்து பறக்க ஆரம்பிச்சு நல்ல ஷாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சு. இவருக்கு வந்து சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்க என்னடா பரவாயில்லையே, ஒன்று கொடுத்தாலும் ஒழுங்காக கொடுத்துருக்காங்க, இதுதான் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இது என்ன பண்ணுறாரு, பார்க்கும்போது சந்தோஷம், ஆஹா அப்படின்னு சிரிக்கிறாரு. ஆஹா பரவாயில்ல அடிச்சிச்சு, ஆஹா பரவாயில்ல இன்னைக்கு பறந்து, இன்னைக்கு சூப்பராக பறந்துருக்கு, இன்னைக்கு நல்லா பறந்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் தாங்காமல் போகிற இடத்துலலாம் வந்து இதே கதையை சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி வந்த மாதிரின்னு சொல்லிட்டு இதே கதையை மாதிரி சொல்லிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருமே வந்து பரவாயில்ல என்னடா கொடுத்த நன்றியை காப்பாற்றுறாரு, நல்ல மனுஷன் உங்களுக்கு மனசார சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பி நல்ல மனுஷன்ற ஒரு முத்திரை வந்து குத்திட்டாங்க அவருக்கு. இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த நாளடைவில் அவர்கிட்ட இருக்கிற அவருடைய ஓன் பிரிட் கோழி சாப்பிடும் இல்லையா, அதில் பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அதுக்கு ஒன்று ரெண்டு வந்து கொஞ்சமாக வந்து வாங்க தாங்க முடியாமல் அப்படியே டவுன் ஆனோடனே இவருக்கு மனசுக்குள்ள என்னடா நம்ம கோழி அடிப்படுது, அவங்க கோழி அடிக்குது, இது நல்லா இல்லையே அப்படின்ற மாதிரி அவருக்கு மனசு அப்படியே ரிவர்ஸ் ஆகி போச்சு, மாறிடுச்சிங்களா. இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதே மாதிரி டெய்லியும் வந்து டியூட்டி முடிஞ்சு வர வேண்டியது, வந்துட்டு நேராக போயிட்டு போட வேண்டியது, போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு நல்ல வெயில் இருக்குமா, வெயில் அப்படியே இருக்கிறதுக்கு அப்படி ஏறும், உங்களுக்கு தெரியும். அப்படி ஏறும்போது இவர் என்ன பண்ணுவார், அப்படியே மண்டை காஞ்சி போய் மண்டை சூடாகி போய் எடுத்து அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு டெய்லி பார்க்குறாரு. டெய்லியும் இது மேலே பார்க்குறாரு, அடுத்த செல்வனை பார்க்குறாரு, அடுத்த செல்வனம் இப்படி பார்க்கும்போது ஒன்று ஒன்றா வந்து சிலது வந்து அடிப்படுத்துங்க, சிலது வந்து கொஞ்சம் தாங்க முடியாமல் அப்படியே டவுன் ஆகுதுங்க, சிலது வந்துங்க தாங்க முடியாமல் ஓடுது. அப்படி இருக்கும்போது இவருக்கு மனசுக்குள்ள வந்து அப்படியே எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாருன்ற மாதிரி டோட்டலாக மாறிடுச்சு. இதுதான் டாப்பாக இருக்குது, அவெல்லாம் வந்து ஒரு உதவாங்க கண்டிஷன் போச்சு. என்னடா இது மாதிரி இருந்தால் நம்ம பேர் கட்டுமே, இப்போ நம்ம கோயிலாம் வந்து வேஸ்ட் போல இருக்குது, அப்போ அவர் கோயில் தான் பெஸ்ட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு அப்படியே எண்ணம் வந்து மாறிடுச்சு. காரணம் என்னன்னா, உள்ளே போன மாதிரி வேலை செய்கிறவருக்கு அப்படி இருக்க இவர் பண்ண என்ன ஆச்சு. இதுக்கப்புறமா ஒரு பட்டா வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னாக்கா, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 15 வாரத்துக்கு ஒரு வாட்டி, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம். இவர் அப்படி இல்லை, தினமும் இவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வர வேண்டியது பார்க்க வேண்டியது. அதுவும் என்ன பண்ணும், அதுவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கற்ற கோழி எல்லா மேலேயுமே வந்து பறந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பவர் எவ்வளோ ஃபோர்ஸாக எல்லாம் பண்ணணும் எல்லாமே பண்ணிடுச்சு. ஓரளவுக்கு கண்டிஷனில் இதை வந்து வாங்கி உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து ஒரு மாதிரி கனகலமாக ஆயிடுச்சு. ஓகே, வலி தாங்க முடியல, பச்சை ஓடி போச்சு, மூஞ்சிலாம் பழுத்து போயிருக்குது. காரணம்னா டெய்லி மாற்றி பார்க்க என்ன ஆச்சுன்னா, இது ஒரு நாளைக்கு முடியாத பட்சத்துக்கு இதுக்கு மேலே வர முடியாது எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நவுந்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். உலகத்திலே அவர் வாழ்க்கையிலே அவருக்கு அதான் ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்குன்னு வச்சுங்களேன். அவ்வளோ சந்தோஷத்தில் ஆஹா ஓடிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, ஓடிச்சுப்பா, அவங்கள்ட்ட ஓடிச்சுப்பான்னு சொல்ல இந்த நியூஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் நாளையில் அந்த முட்டை கொடுத்தாருப்பாங்க, அவர் காதுக்கு போயிடுச்சு. அவர் காதுக்கு போனோன்னா என்னடா நம்ம கோழி எடுத்துகிட்டு போய்லாம் நல்லா இருக்குன்னா இன்னைக்கு ஓடிச்சுன்னு சொல்லி தெருவில் சொல்லி அசிங்கப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு
ஒரு பஞ்சாயத்தாகி போச்சு. பஞ்சாயத்தாகி போச்சா, இந்த முட்டை கொடுத்தவருக்கும் வளர்த்தவருக்கும் வாக்குவாதம் ஆகி இதை இந்த ஆளை விடக்கூடாது, நம்ம பேரை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவளுக்குமே வந்து ஜதியாகி 2 பேருமே அக்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க இவரை வச்சு வெளுத்து இதுக்கப்புறம் வந்து நீ கோழி சேவலை பற்றி பேசாத கண்டிஷனில் வந்து வச்சு விட்டாங்க. காரணம் என்னன்னா, எப்பவுமே இந்த சேவை கோழிங்களை நம்ம கோழி தான் ஒஸ்தி, நம்ம கோழி தான் பெஸ்ட்டு, நம்மளுக்கு தான் இருக்கிறதுல டாப்பு, நம்மளை மீறி இந்த ஏரியாவில் எவனும் கிடையாது அப்படின்னு இந்த எண்ணமே வரவே கூடாது. புரியுதுங்களா? அதனால தான் வந்து இந்த கதை இது என்ன ஆயிடுச்சு. அப்புறமா ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, களத்துக்கு போனாங்க, இவருடைய தண்டவாளம்லாம் வச்சு அடிச்சு கிழிச்சு டாண்டராக தொங்க விட்டோன்னே இத்தனை வருஷமா கட்டி காத்துட்டு வந்த எல்லாம் அந்த பேரு புகழ் பெருமை எல்லாம் வந்து அன்னையோட ஸ்பாட்டை அழிஞ்சு போச்சு. சுத்தமாக முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டதுனால இவங்க என்ன பண்ணிச்சு, அதுக்கப்புறம் இவருக்கு யார்ட்டையும் போகிறதுக்கு தயங்குவார், யார்ட்டையும் பேசுறதுக்கு தயங்குவார், தனியாக இருப்பார், போவார், சாப்பிடுவார், வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட்ட தேவையில்லாத பேச்சு முன்படுத்திட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மனநிலை பாதிக்கப்பட்ட கண்டிஷனுக்கு ஆகிட்டார். காரணம் என்னன்னா, இவர் வச்சுக்கிட்டு நம்பிக்கை ப்ளஸ் வந்து மற்றவங்க கோழி வந்து சீப்பாகவும் அவர் கோழி பெஸ்ட்டாகவும் நினைச்ச ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் வச்சுக்கலாம். அதனால தான் வந்து அவருக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி சில இடங்களில் வந்து அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, ஒருத்தவங்க நம்மளை நம்பி ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அந்த பொருளை நம்ம வந்து பத்திரமா பாதுகாக்கணும். சப்போஸ் நம்மளால முடியல, நமக்கு பிடிக்கலன்னா கொடுத்தவங்கள்ட்ட இந்த நீ கொடுத்த பொருளை நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா டீசெண்டாக எனக்கா ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி புட்டா பண்ணோம்னாக்கா பேரும் கெடும், பொருளும் கெடும், பார்க்கணும் அசிங்கம், போகிற இடத்துல ஒரு மாதிரியே பேசுவானுங்க. கடைசி வரைக்கும் இது மனசுக்குள்ள அடி வந்து நின்று ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆகிடும். இது வந்து இந்த மாதிரி நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி சில பல நிறைய ஒரிஜினல் கதைலாம் இருக்கு. நான் சொல்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பை. நான் உங்கள் தாதாபாய்.